ஓம் சாந்தி. 18/2/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 31/12/98 மதுபன். முரளியின் தலைப்பு: தைரியத்தின் ஆதாரத்தில் தன்னை உழைப்பிலிருந்து விடுபட்ட சதா வெற்றியாளன் என்று அனுபவம் செய்யுங்கள். இன்று புது யுகத்தை படைக்கக்கூடிய பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான சதா உதவியாளர்களாக இருக்கக்கூடிய மிகவும் நெருக்கமான குழந்தைகளுக்கு புது யுகத்திற்கான, புது வாழ்விற்கான, மேலும் புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுக்க வந்திருக்கிறார். நாலாபுறங்களிலும் இருக்கும் குழந்தைகள் மிகவும் அன்போடு மனதிற்குள் பாப்தாதாவை முன்னால் வைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா குழந்தைகளின் புது வருடத்திற்கான ஊக்க உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். மெஜாரிட்டி குழந்தைகள் தொலைவில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் அனைவருடைய உள்ளத்திலும் இந்த ஆண்டில் புதுமையை செய்து காட்ட வேண்டும் என்ற இதே ஊக்கம், உற்சாகம் இருக்கிறது. சுயத்தை மாற்றிக்கொள்வதிலும் சரி, சேவையில் வெற்றி அடைவதிலும் சரி, ஒவ்வொரு ஆத்மாவையும் சுப பாவனை, சுப விருப்பங்கள் மூலம் மாற்றுவதிலும் சரி, ஊக்கமும் நன்றாக இருக்கிறது, உற்சாகமும் மிகவும் நன்றாக இருக்கிறது. கூடவே தைரியமும் சக்தி கேற்றாற்போல் இருக்கிறது. பாப்தாதா அப்படிப்பட்ட தைரியமுள்ள குழந்தைகளுக்கு அவர்களுடைய அந்த ஒரு எண்ணத்திற்காக பல கோடி மடங்கு உதவியை அவசியம் செய்கிறார். எனவே தைரியத்துடன் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். தன்னுடைய விஷயத்திலும் சரி, மற்ற ஆத்மாக்களின் விஷயத்திலும் சரி, தைரியத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த புது யுகம் தைரியம் வைத்து பறப்பதற்கான யுகம், வரதானங்களின் யுகம், புருஷோத்தம யுகம். பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் மூலம் நேரடியாக அனைத்து சக்திகளின் ஆஸ்தியையும் சகஜமாக அடைவதற்கான யுகம். எனவே இந்த யுகத்தின் மகத்துவத்தை சதா நினைவில் வையுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பம் செய்கிறீர்கள் என்றால், அதாவது அது சுய முயற்சிக்கான காரியமாக இருக்கலாம், அல்லது உலக சேவைக்கான காரியமாக இருக்கலாம். சதா தைரியம் மற்றும் பாப்தாதாவின் உதவி மூலம் சுய முயற்சியில் அல்லது சேவையில் வெற்றி ஏற்கனவே இருக்கவே இருக்கிறது என்ற நிச்சயம் இருக்கிறது. வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும். அசம்பவம் சம்பவம் ஆகியே தீர வேண்டும். ஏனென்றால் இந்த யுகம் வெற்றிக்கான யுகமாக இருக்கிறது. அசம்பவம் சம்பவமாகுவதற்கான யுகமாக இருக்கிறது. அதாவது நடக்க முடியாத விஷயங்கள் கூட நடக்கிற யுகமாக இருக்கிறது. முடியாதது கூட முடிஞ்சிடும். எனவே நடக்குமோ நடக்காதோ, எப்படி நடக்குமோ, இந்த கேள்விகள் இந்த யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இல்லவே இல்லை. பிராமணர்களுடைய ஜாதகத்தில் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை என்றுதான் இருக்கிறது. அதிகாரி ஆத்மாக்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆஸ்தி கிடைத்தே ஆக வேண்டும். எனவே இந்த புது வருடத்தில் இந்த விசேஷமான நினைவை எமர்ஜ் செய்யுங்கள். அதாவது உயர்ந்த பிராமண ஆத்மாவாகிய எனக்கு அனைத்து பக்கங்களிலிருந்தும் வெற்றி அடைவதற்கான உரிமை இருக்கவே இருக்கிறது என்ற இந்த ஒரு நினைவை எமர்ஜ் ரூபத்தில் வையுங்கள். இந்த நிச்சயத்தில் ஆன்மீக போதையில் பறந்து கொண்டே செல்லுங்கள். அபிமானத்தின் போதை இல்லை, ஆன்மீக போதையில் பறந்து செல்லுங்கள். நிச்சய புத்தி உடையவர்களுக்கு சதா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி இருக்கவே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிச்சய புத்தியுடைய பிராமண ஆத்மாவின் நெற்றியில் சதா வெற்றியின் அதிருஷ்டத்தின் கோடு இருக்கவே இருக்கிறது.
வெற்றியின் திலகம் சதா நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வருடத்தை சதா வெற்றி வருடமாக அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். இப்படிப்பட்ட நிச்சயம் மற்றும் போதை இருக்கிறதா? டபுள் ஃபாரினர்ஸுக்கு இருக்கிறதா? டபுள் ஃபாரினர்ஸ் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அனைவரும் கையை அசைத்தார்கள். மிகவும் நல்லது. திலகம் கண்களுக்கு தெரிகிறது. பாரதவாசிகள் பாக்கியசாலிகளாகவே இருக்கிறார்கள். ஏன்? பாரதத்தின் பூமியும் கூட பாக்கியமுடையதாக இருக்கிறது. எனவே வெளிநாட்டவராக இருந்தாலும் பாரதவாசிகளாக இருந்தாலும் இருவரும் பாக்ய விதாத்தாவின் குழந்தைகள், அதாவது பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவரின் குழந்தைகள். எனவே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றியாளர்தான். அந்த தைரியத்தை மட்டும் எமர்ஜ் செய்யுங்கள். உள்ளுக்குள் தைரியம் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறீர்கள். அப்படித்தானே இருக்கிறீர்கள்? அனைவரும் கையை அசைத்துக் கொண்டிருந்தார்கள். கையை மிகவும் நன்றாக அசைக்கிறீர்கள். இப்போது மனதிலும் கூட சதா தைரியத்தின் கையை அசைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் அநேக முறை வெற்றி அடைந்தவர்கள் என்று பாப்தாதாவுக்கும் குஷி இருக்கிறது, பெருமிதமும் இருக்கிறது. ஒரு முறை அல்ல, அநேக முறை வெற்றியடைந்த ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். எனவே என்ன நடக்குமோ தெரியாது என்று ஒருபோது யோசிக்காதீர்கள். என்ன ஆகுமோ என்ற வார்த்தையை கொண்டு வராதீர்கள். நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறீர்கள், மேலும் சதா இருப்பீர்கள். அனைவரும் உறுதியானவர்கள் தானே? மிகவும் நல்லது. பிறகு அங்கு சென்று தாதி, பாபா, மாயா வந்துவிட்டது என்ற பலவீன செய்தியை எழுதக்கூடாது. நீங்கள் மாயாவை வென்றவர்கள். மாயாவை வென்றவர்களாக நாம் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆகுவார்கள்? இந்த ஆன்மீக போதையை எமர்ஜ் செய்யுங்கள். மற்ற காரியங்களில் மனம் மற்றும் புத்தி பிஸியாகி விடுகிறதல்லவா? ஆகையால் அந்த போதை மர்ஜாகி விடுகிறது. எனவே கர்மங்கள் செய்து கொண்டே இடையிடையில் அந்த வெற்றியின் ஆன்மீக போதை இருக்கிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். நிச்சயம் இருக்கிறது என்றால் போதையும் அவசியம் இருக்கும். நிச்சயத்தின் அடையாளம் போதை. மேலும் போதை இருந்தது என்றால் அவசியம் நிச்சயம் இருக்கும். இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எனவே 99 உங்கள் போதையை சதா வெளிப்படையாக வைத்திருக்க வேண்டும். அப்போது தவறு செய்யாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். தவறும் நடக்காது, உழைப்பும் இருக்காது. பாப் தாதா எப்போது குழந்தைகள் உழைப்பு செய்வதை பார்க்கிறாரோ, யுத்தம் செய்வதை பார்க்கிறாரோ, அப்போது குழந்தைகள் உழைப்பது தந்தைக்கு பிடிப்பதில்லை. இதை பாப் தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த புத்தாண்டை எப்படி கொண்டாடுவீர்கள்? முக்தி வருடத்தை கொண்டாடினீர்கள், நெகட்டிவை வேஸ்டை முடித்து விட்டீர்கள் என்றால் இந்த வருடம் ஆட்டோமேட்டிக்காக உழைப்பில் இருந்து விடுபட்ட வருடம் ஆகிவிடும். அனைவரும் ஆனந்தமாக இருப்பவர்கள், உழைப்பவர்கள் அல்ல. ஆனந்தம் நன்றாக இருக்கிறதா அல்லது உழைப்பு நன்றாக இருக்கிறதா? ஆனந்தம் நன்றாக இருக்கிறதல்லவா? அதாவது உழைப்பு இருக்கக்கூடாது. எது செய்தாலும் சந்தோஷமா ஆனந்தமாக செய்யணும், என்ஜாய் பண்ணணும். எனவே இந்த வருடம் மனதில் எண்ணத்தில் கூட உழைப்பிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுதிலிருந்து 108 மணி மாலையில் அவசியம் வருவோம் என்று பாப் தாதாவிடம் குழந்தைகளின் மிக நல்ல நல்ல தைரியத்தின் கடிதங்களும் சீட்டுகளும் வந்திருக்கிறது. நிறைய பேருடைய மிக நல்ல நல்ல உற்சாகத்தின் கடிதங்களும் வந்திருக்கிறது. உரையாடல் செய்யும் போதும் பாப் தாதாவிடம்
தங்களுடைய நிச்சயத்தின் மற்றும் தைரியத்தின் நல்ல நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தை உங்கள் அனைவருடைய கடந்தவற்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்று பாப் தாதா சொல்கிறார். அதாவது குழந்தைகள், பாபா இன்றிலிருந்து பாருங்க, நாங்க 108 மணி மாலையில கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. உரையாடல் செய்யும் போதும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு பாப் தாதா சொல்றார், சந்தோஷம், இனிமே நான் உங்களுடைய கடந்ததெல்லாம் என்ன இருந்ததோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், அதனால தைரியமாக நிச்சயத்தோடு நீங்க வர முடியும் அப்படின்றார். எனவே கடந்தவற்றை நினைக்காதீர்கள். இப்பொழுது தைரியம் வைத்திருக்கிறீர்கள். எனவே தைரியம் மற்றும் உதவியினால் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். உள்நாட்டு குழந்தைகளும் வெளிநாட்டு குழந்தைகளும் புதிய வருடத்திற்கு மிக நல்ல நல்ல புதிய உற்சாகமான விஷயங்களையும் எழுதியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த தைரியத்தில், நிச்சயத்தில், போதையில் அமரராக இருங்கள் என்று பாப் தாதா வரதானத்தை கொடுக்கிறார். அமரராக இருப்பீர்கள் தானே? டபுள் ஃபாரினர்ஸ் அமரராக இருப்பீர்களா? பாரதவாசிகளும் இருப்பீர்களா? பாரதம் கூட நம்பரை பெற்றே ஆக வேண்டும். புதிய வருடத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள்? ஒன்று பரிசு கொடுக்கிறார்கள், இரண்டாவது வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள். இனிப்புகளை நன்றாக சாப்பிடுகிறார்கள், பிறருக்கும் கொடுக்கிறார்கள், ஆடி பாடவும் செய்கிறார்கள். ஆகையால் நீங்கள் 12 மணிக்கு பிறகு ஒரு நாளைக்கு மட்டும் புதிய வருடத்தை கொண்டாடக்கூடாது. பிராமண குழந்தைகளுக்கு இந்த புதிய யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் புதியதாக இருக்கிறது, ஒவ்வொரு சுவாசமும் புதியதாக இருக்கிறது, ஒவ்வொரு எண்ணமும் புதியதாக இருக்கிறது. எனவே சதா முழு வருடமும், அதாவது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 4 மாதங்கள் அல்ல, 8 மாதங்கள் அல்ல, 12 மாதங்களும் சதா ஒருவர் பிறருக்கு தில்குஷ் மிட்டாய் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது மனதை மகிழ்விக்கும் மிட்டாய் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுப்பீர்கள் தானே? தில்குஷ் மிட்டாய் கொடுக்க தெரியுமா? அனைவரும் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். ஆகையால் தில்குஷ் மிட்டாய் கொடுக்க வேண்டும். யாராவது உங்களுடைய தில்குஷ் மிட்டாயை தன்னுடைய சுபாவத்தின் காரணத்தினால், சம்ஸ்காரத்தின் காரணத்தினால், பிரச்சனையின் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீங்கள் மனம் உடைந்து போக கூடாது. நீங்கள் கொடுத்தீர்கள், எனவே நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டதன் சார்ட் பாப் தாதாவிடம் சேமிப்பாகிவிட்டது. நான் என்னவோ தில்குஷ் மிட்டாயை கொடுத்தேன், ஆனால் அவர் கோபித்துக் கொண்டார் என்று பார்க்காதீர்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. அவர் ரகசியத்தை அறியவில்லை, ஆகையால் கோபித்துக் கொண்டு விட்டார். நீங்கள் ரகசியத்தை அறிந்திருக்கிறீர்கள் தானே? எனவே இந்த ரகசியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். அதாவது அது அவருடைய கணக்கு வழக்கு அல்லது பிரச்சனையின் வசத்தில் இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கட்டளைப்படி நடந்தீர்கள், சரிதானே? கீழ்ப்படியக்கூடியவராக ஆக வேண்டும் தானே? அதாவது பாப் தாதா எப்படி உலகத்திலேயும் நியூ இயர் அன்னைக்கு ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, நீங்க பிராமண குழந்தைகள் ஒரு நாள் மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க ஸ்வீட் கொடுக்கணும், நீங்களும் சாப்பிடணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். என்ன ஸ்வீட் கொடுக்க போறீங்க? தில்குஷ் மிட்டாய். அந்த ஸ்வீட்டுக்கு பேரு தில்குஷ். அதை சாப்பிட்ட உடனே மனம் மகிழ்ச்சி அடையும். அதுபோல நீங்க பிறருக்கு அந்த தில்குஷ் மிட்டாய், பிறருடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கணும். நீங்க கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்கல, கோவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க கொடுங்க. அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க பிரச்சனைக்கு வசமாயிருக்காங்க, அல்லது அது அவங்களுடைய ப்ராப்ளம், அவங்களுடைய கணக்கு வழக்கு. ஆனா நீங்க நான் சொல்லி செய்தீங்க இல்லையா,
அப்ப நீங்க யார் ஆயிட்டீங்க? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக ஆயிட்டீங்க இல்லையா? அப்போ அந்த மார்க்ஸ் சேமிப்பாயிடுது பாபா கிட்ட. அந்த சார்ட் பாபா கிட்ட சேமிப்பாயிடுச்சு. அதனால நீங்க கொடுத்துக்கிட்டே போங்க அப்படின்றார். இங்கே நீங்கள் ஆமாம் என்று மிக நன்றாக சொல்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இங்கிருந்து பார்த்தீர்கள் என்றால், அதாவது மேடையிலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கையையும் நன்றாக அசைக்கிறீர்கள், குஷியடைய செய்கிறீர்கள். தலையையும் ஆட்டுகிறீர்கள், கையையும் அசைக்கிறீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார். எப்போது என்னுடைய குழந்தை என்று சொல்லிவிட்டாரோ, அப்போது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குழந்தைகளை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடையத்தான் செய்கிறார். எப்படியாவது தகுதியானவராக ஆக்கி கூடவே அழைத்து செல்லதான் வேண்டும் என்று தந்தையும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கூடவே செல்ல வேண்டும் தானே? செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? எவர் ரெடியா? நல்லது. எவர் ரெடியாக இருக்கிறீர்கள்? மிகவும் நல்லது. எவர் ஹாப்பியாகவும் இருக்கிறீர்களா? மாயா வந்துவிட்டது என்றால் அப்போதும் ஹாப்பியாக இருப்பீர்களா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மனதில் கத்துவீர்களா? பாபா மாயா வந்துவிட்டது, மாயா வந்துவிட்டது என்று கத்தாதீர்கள். தன்னை பறக்க வைத்து விடுங்கள். அப்போது மாயா கீழே இருந்துவிடும், நீங்கள் மேலே பறந்து விடுவீர்கள். கீழிருந்து மாயா உங்களை பார்த்து கொண்டே இருக்கட்டும். நல்லது. மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். தில்குஷ் மிட்டாய் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கூடவே உங்கள் சம்பந்தம் தொடர்பில் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும். யாரும் வெறுங்கையோடு போகக்கூடாது. என்ன பரிசு கொடுப்பீர்கள்? உங்களிடம் நிறைய பரிசுகள் இருக்கிறது. பரிசுகளின் ஸ்டாக் இருக்கிறது தானே? கொடுப்பதில் கருமையாக இருக்காதீர்கள். கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும். பரந்த மனமுடையவர் ஆக வேண்டும். ஒருவருக்கு சக்தியின் ஒத்துழைப்பு கொடுங்கள், அதாவது சக்தியின் வைப்ரேஷன்ஸ் கொடுங்கள். ஒருவருக்கு குணத்தின் பரிசு கொடுங்கள். வாயால் அல்ல, ஆனால் உங்கள் முகத்தின் மூலம் மற்றும் நடத்தையின் மூலம் கொடுங்கள். ஒருவேளை குணம் அல்லது சக்தி எமர்ஜாகவில்லை என்றால் குறைந்தது ஒரு சிறிய பரிசையாவது கொடுங்கள். அது என்ன பரிசு? சுபபாவனை மற்றும் சுப விருப்பத்தின் பரிசு. அதாவது இவர் என்னுடைய கண்டெடுக்கப்பட்ட சகோதரன் அல்லது சகோதரி என்று சுப விருப்பம் வையுங்கள். கண்டெடுக்கப்பட்டவர் என்று நினைத்தால் அசுப பாவனை சுப பாவனையாக மாறிவிடும். இந்த சகோதர சகோதரிகளுக்கும் பறக்கும் கலையின் பாகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒத்துழைப்பு அல்லது சுப பாவனை கொடுங்கள். நாங்கள் கொடுக்கிறோம், ஆனால் அவர்கள் பெறுவதில்லை என்று சில குழந்தைகள் சொல்கிறார்கள். நல்லது. சுப பாவனையை பெறவில்லை என்றால் எதையாவது கொடுக்கிறார்கள் தானே? நீங்க கொடுக்கறது அவங்க வாங்கல அப்படின்னா அதுக்கு பதிலா அவங்க ஏதோ உங்களை சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? நீங்க நல்லதா ஏதோ செய்றீங்க, ஆனா அங்கிருந்து வேற என்னவோதான் ரிட்டர்ன் வருது. உங்களுக்கு அசுபமான வார்த்தைகளை கொடுக்கலாம், அசுபமான வைப்ரேஷன்ஸை கொடுக்கலாம், அசுபமான நடத்தை இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உங்களுடைய தொழில் என்ன? நீங்கள் உலகத்தை மாற்றம் செய்பவரா? உங்களுடைய தொழில் என்ன? உலகத்தை மாற்றம் செய்பவர் தானே? அப்போ உங்களால் உலகத்தை மாற்றம் செய்ய முடியும். ஆனால் அவர் உங்களிடம் தலைகீழாக பேசினால், தலைகீழ் நடத்தையை காட்டினால் அதை மாற்ற முடியாதா? பாசிட்டிவ் ரூபத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாதா? நெகட்டிவை நெகட்டிவாக தாரணை செய்வீர்களா, அல்லது நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றி
நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை, சுப விருப்பத்தின் பரிசு கொடுப்பீர்களா? சுப பாவனையின் ஸ்டாக்கை சதா சேமித்து வையுங்கள். நீங்கள் கொடுங்கள், மாற்றிவிடுங்கள். அப்போது உங்களுடைய உலகத்தை மாற்றக்கூடியவர் என்று என்ன பட்டம் இருக்கிறதோ அது நடைமுறையில் பயன்படும். மேலும் யார் சதா ஒவ்வொருவரையும் மாற்றி தன்னுடைய உலகத்தை மாற்றும் காரியத்தை நடைமுறையில் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் சாகார ரூபத்தில் 21 பிறவிகள் ராஜ்ய அதிகாரியாக ஆகுவார்கள். இது கேரண்டி என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிம்மாசனத்தின் மீது ஒரு முறை அமரலாம், ஆனால் ஒவ்வொரு பிறவியிலும் அரச குடும்பத்தில் ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களின் நெருங்கிய சம்பந்தத்தில் இருப்பீர்கள். ஆக உலகத்தை மாற்றக்கூடியவர்கள்தான் உலக ராஜ்ய அதிகாரி ஆகிறார்கள். எனவே மாற்றத்தை கொண்டு வருவது என்னுடைய கடமையாகும் என்ற உங்களுடைய தொழிலை சதா நினைவில் வையுங்கள். வள்ளலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். எனவே வள்ளலாகி கொடுத்து கொண்டே இருங்கள். அப்போதுதான் எதிர்காலத்தில் கையால் யாருக்கும் கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் சதா நிரம்பியவராக இருப்பார்கள். அது இந்த நேரத்தின் வள்ளல் தன்மையின் பலனாகும். ஆகையால் இவர் இதை செய்தார், இவர் இதை இத்தனை முறை செய்தார் என்று கணக்கு பார்க்காதீர்கள். மாஸ்டர் வள்ளலாகி பரிசை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். மேலும் கிரீட்டிங்ஸ் என்ன கொடுப்பீர்கள்? அதாவது நியூ இயர் அப்படின்னா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல என்ன வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க? யாருக்காவது யாரிடமிருந்தாவது பிராப்தி கிடைக்கிறது என்றால் அவருடைய வாயிலிருந்து மனதிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்ற வார்த்தை வெளிப்படும். யாராவது யாருக்காவது மகிழ்ச்சியை கொடுத்தால் வாழ்த்துக்கள் என்று சொல்வார்கள். உற்சவங்களை கொண்டாடினால் வாழ்த்துக்கள் என்று சொல்வார்கள். எனவே யார் உங்கள் முன்னால் வந்தாலும் வாயிலிருந்து அது போன்ற வார்த்தைகளை சொன்னீர்கள் என்றால், எண்ணத்தில் அது போன்ற எண்ணங்களை உருவாக்கினீர்கள் என்றால், யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொரு நேரமும் உள்ளத்தில் இருந்து வாழ்த்துக்களை அல்லது ஆசீர்வாதங்களை அவசியம் கொடுப்பார்கள். ஆகையால் சதா அப்படிப்பட்ட சொற்களை சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள். அதனால் உள்ளத்திலிருந்து வாயிலிருந்து வாழ்த்துக்கள் வெளிப்பட வேண்டும் அல்லது ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும். வாழ்த்து பெற தகுதியற்ற அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாதீர்கள். ஒவ்வொரு சொல்லும் இரத்தினத்தை போல் இருக்க வேண்டும். சாதாரண வார்த்தையாக இருக்கக்கூடாது. பாப்தாதா இப்போது வரை ரிசல்ட்டில் பார்த்தார், நாளையிலிருந்து மாறிவிடுவீர்கள். இருந்தாலும் வார்த்தைகளில் என்ன ஒழுக்கம் மற்றும் சிநேகம் இருக்க வேண்டுமோ அந்த சிநேகமும் குறைந்து விடுகிறது, ஒழுக்கமும் குறைந்து விடுகிறது என்பதை பார்த்தார். ஆகையால் அப்படிப்பட்ட சொற்களை பேசுங்கள். அவை இரத்தினங்களாக இருக்க வேண்டும். சுயம் நீங்கள் வைரமாக இருக்க வேண்டும். அப்போது உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் இரத்தினத்திற்கு சமமாக இருக்கும். அப்படி மதிப்பு வாய்ந்தவர்களாக ஆகுங்கள். சாதாரணமாக இருக்காதீர்கள். சாதாரணமும் இருக்கக்கூடாது, வீணானவையும் இருக்கக்கூடாது. மேலும் அவ்வப்போது பாப்தாதா பார்க்கிறார், அந்த ரிசல்ட்டை சொல்லலாமா? ஏனென்றால் 12 மணிக்கு பிறகு எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் தானே. ஒரு சில குழந்தைகள் சின்ன விஷயத்தை பெரிதாக விஸ்தாரமாக ஆக்குவதை பாப்தாதா பார்த்தார். இதில் என்ன நடக்கிறது என்றால், யார் அதிகமாக பேசுகிறார்களோ அந்த பேச்சு மரம் வளர்ந்து பெரியதாகும் போது விதை எப்படி மறைந்து விடுகிறதோ அப்படி ஆகிவிடுகிறது. அதாவது புரிய வைக்கணும்னு சொல்லி விஸ்தாரமாக போகும்போது அங்க சாரம் அல்லது உண்மை
விதை மறைகிற மாதிரி மறைந்து போகுது அப்படின்றார். நீங்கள் புரிய வைப்பதற்காக விஸ்தாரமாக்குவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் விஸ்தாரமாக புரிய வைக்க விரும்புகிறீர்களோ அதன் சாரம் மறைந்து விடுகிறது. அதே நேரத்தில் பேச்சுக்கும் வார்த்தைகளுக்கும் எனர்ஜி இருக்கிறது. வீண் பேச்சாக இருந்தால் அதில் வார்த்தையின் எனர்ஜி குறைந்து விடுகிறது. அதாவது புரிய வைக்கிறதுக்காக அப்படி நம்ம நிறைய பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒன்று விதை மறைஞ்சிடுது, சாராம்சம் போயிடுது. இன்னொன்று எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிடுது. அதிகமாக பேசக்கூடியவரின் மூளையின் எனர்ஜியும் குறைந்து விடுகிறது. அதாவது எண்ணம், சொல், செயல் எதுவாக இருந்தாலும் அது வேஸ்ட் ஆயிடுதுன்னா பிரெயினோட எனர்ஜி குறைஞ்சிடுது. டேங்க்ல தண்ணி சேமிச்சு வச்ச மாதிரி ஓவர் ஹெட் டேங்க்ல அதை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தா, கன்சியூம் பண்ணிட்டே இருந்தா அந்த வாட்டர் குறைஞ்சிடும் இல்லையா? அது போல நம்ம பேசணும், காரியங்கள் செய்யணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுல வேஸ்ட் இருந்ததுன்னா எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிடுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இந்த 2 வார்த்தைகளையும் நினைவில் வையுங்கள். குறைவாக பேசணும், இனிமையாக பேசணும். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேறு யாராவது பேசினால் கேட்பதற்கு என்னிடம் அவ்வளவு நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தான் பேசும்போது நேரத்தை மறந்து விடுகிறார்கள். ஆகையால் தன்னுடைய பொக்கிஷங்களின் ஸ்டாக்கை சேமியுங்கள். எண்ணத்தின் பொக்கிஷத்தை சேமியுங்கள், சொல்லின் பொக்கிஷத்தை சேமியுங்கள், சக்திகளின் பொக்கிஷத்தை சேமியுங்கள், நேரத்தின் பொக்கிஷத்தை சேமியுங்கள், குணங்களின் பொக்கிஷத்தையும் சேமியுங்கள். தினந்தோறும் இரவில் தன்னுடைய இந்த பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள். எத்தனை எண்ணங்களை வேஸ்டிற்கு பதிலாக பெஸ்டின் கணக்கில் சேமித்தீர்கள்? எவ்வளவு நேரத்தை வீண் கணக்கில் சேமித்தீர்கள்? குணங்கள் மற்றும் சக்திகளினால் உயர்ந்த காரியங்களை செய்தீர்களா? குணங்களை காரியங்களில் ஈடுபடுத்தினீர்களா? சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்தினீர்களா என்று பாருங்கள். இதுதான் சேமிப்பாகும். வேஸ்ட் பண்ணலைன்னா அது பெஸ்ட் கணக்குல தானே இருக்கும். அதனால எவ்வளோ வேஸ்ட் பண்றீங்க, எவ்வளோ வேஸ்ட்டை பெஸ்டா மாத்துறீங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க அப்படின்றார். எனவே அனைவரும் எண்ணம், நேரம், குணம், சக்தி ஆகியவற்றின் கணக்கை தினந்தோறும் இரவில் சோதனை செய்து டோட்டல் செய்து எந்த அளவு சேமித்தீர்கள் என்று பாருங்கள். இந்த சேமிப்பு தனக்கும் உதவி செய்யும், பிறருக்கும் உதவி செய்யும். எனவே என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறார்கள். அதாவது நியூ இயர்ல நாங்க என்ன செய்யணும், என்ன முயற்சி செய்யணும்னு எல்லாரும் கேட்குறீங்க. ஆக இப்போது இதை செய்ய வேண்டும். அதாவது வாழ்த்துக்களை பெற வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும், சேமிக்க வேண்டும் மற்றும் உழைப்பதை விட வேண்டும். எப்போது சேமிப்பின் மீது கவனம் கொடுப்பீர்களோ அப்போது உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடத்தை கோலாகலமாக கொண்டாடினீர்கள். வேஸ்ட் மற்றும் நெகட்டிவிலிருந்து விடுபட்ட வருடத்தை கொண்டாடினீர்கள். பாப் தாதா முக்தி வருடத்தின் ரிசல்ட்டை இப்போது கேட்கவில்லை. பாப் தாதாவிற்கு நினைவில் இருக்கிறது. எத்தனை பேர் முக்தி வருடத்தை கொண்டாடினீர்கள் அல்லது மாதத்தை கொண்டாடினீர்கள் என்ற ரிசல்ட்டை கேட்பார். 6 மாதம் கொண்டாடினீர்களா, பாதி கொண்டாடினீர்களா, முழுமையாக கொண்டாடினீர்களா என்ற எல்லா கணக்கையும் பார்ப்பார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிகவும் அன்பான அருகில் இருக்கும் பிராமண ஆத்மாக்களுக்கு புதிய யுகத்தை படைப்பவரின் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது விடை பெறும் மற்றும் வாழ்த்து கொடுக்கும் நேரமாக இருக்கிறது, சங்கமமாக இருக்கிறது. அதாவது நைட்டு 12 மணி இல்லையா, பழைய ஆண்டிற்கு விடை கொடுக்கக்கூடிய டைம். அதே நேரத்துல அடுத்தது நியூ இயர் வருதுன்னா வாழ்த்துக்கள் சொல்றதுக்கான நேரம் அப்படின்றார்.
பழைய வருடத்திற்கு விடை கொடுங்கள். பழைய வருடத்தோடு கூடவே பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள், பழைய சம்ஸ்காரங்கள் அனைத்திற்கும் விடை கொடுத்து புதிய ஊக்க உற்சாகம் நிறைந்த வருடத்திற்கு வாழ்த்துக்களோடு பாராட்டையும் பெறுங்கள். இந்த வருடத்தை சதா உழைப்பதிலிருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாடுங்கள். இந்த வருடத்தை சதா தானும் மற்றும் பிறரும் தடையற்றவர் ஆகுங்கள் என்ற வரதானத்தோடு கொண்டாட வேண்டும். சதா வெற்றி நம்முடைய பிறப்புரிமை என்ற நம்பிக்கை மற்றும் போதையை சதா ஒவ்வொரு கர்மத்தை செய்து கொண்டே எமர்ஜ் ரூபத்தில் வைத்திருந்து இந்த வருடத்தை கொண்டாட வேண்டும். இந்த வருடத்தில் ஒவ்வொருவரும் பாப் தாதா மற்றும் தாதிகள் மூலமாக நம்பர் 1 வருவதற்கான பரிசை பெற வேண்டும். அதற்காக அனைத்து டபுள் ஃபாரினர்ஸ் மற்றும் பாரதவாசிகள் நம்பர் 1 வருவோம் என்ற நம்பிக்கை வைத்து முன்னேறி பிறரையும் முன்னேற்ற வேண்டும். அதுபோல் மிக மிக அன்போடு அனைத்து விதங்களிலும் மனதால் சொல்லால் அனைத்து ரூபங்களிலும் பாப் தாதா பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறார். இப்போது ஒரு நொடி அனைவரும் பவர்ஃபுல் எண்ணத்தினால் உறுதியோடு பழைய பொருட்களுக்கு, பழைய வருடத்திற்கு, பழைய விஷயங்களுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விடுங்கள். ஒரு நொடி அனைவரும் திடத்தன்மையே வெற்றி என்ற உறுதியான எண்ணத்தில் நிலைத்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். டென்ஷனினால் தொந்தரவு அடைந்து துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தைரியம் கொடுத்து முன்னேற்றக்கூடிய மாஸ்டர் இரக்கமனமுடையவர் ஆகுங்கள். தற்சமயம் நிறைய ஆத்மாக்கள் மனதின் டென்ஷனினால் துக்கத்தில் தொந்தரவு அடைந்திருக்கிறார்கள். பாவம், அவர்களிடம் முன்னேறுவதற்கான தைரியம் இல்லை. நீங்கள் அவர்களுக்கு தைரியம் கொடுங்கள். எப்படி ஒருவருக்கு கால் இல்லை என்றால் மரக்கால் செய்து கொடுக்கும் போது நடக்க ஆரம்பிக்கிறாரோ அதேபோல் நீங்கள் அவர்களுக்கு தைரியத்தின் காலை கொடுங்கள். ஏனென்றால் அஞ்ஞானி குழந்தைகளின் மனநிலை என்ன என்பதை பாப் தாதா பார்க்கிறார். வெளியே ஷோ மிக நன்றாக டிப்டாப்பாக இருக்கிறது, ஆனால் உள்ளே அதிகமான துக்கத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் மாஸ்டர் இரக்கமனம் உடையவர் ஆகுங்கள். ஸ்லோகன். பணிவானவர் ஆகுங்கள், மிகவும் மென்மையானவர் ஆகாதீர்கள். பணிவு தன்மைதான் மகான் தன்மையாகும். இன்றைய அவ்வியக்த சமிகை. ஒவ்வொரு குழந்தையின் நேச்சர், அதாவது சுபாவம் தனித்தனியானது என்பதை பாப் தாதா பார்த்தார். எப்பொழுது நேச்சர் ஈஸியாக இருக்கிறதோ, அதாவது ஈஸி நேச்சராக இருந்தால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கிறது. சம்பந்தத்தில் வெற்றி கிடைக்கிறது, மனதிலும் வெற்றி கிடைக்கிறது. நேச்சர் ஈஸியாக இருக்கும் போதுதான் வார்த்தைகளில் இனிமை தன்மை வர முடியும். கவனக்குறைவான நேச்சர் இருக்கக்கூடாது. அதாவது ஈஸி நேச்சர் தானே, எல்லாமே ஈஸியா எடுத்துக்கலாம். அமிர்த வேளை எழுந்திருக்கல, இப்போ என்ன அப்படின்னு அப்படி ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஈஸி நேச்சர்னா சரளமான ஒரு நேச்சர். ஃபீல் பண்றது, அழுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது, சகஜமான விஷயங்களையும் காம்ப்ளிகேட் ஆக்குறது, அந்த மாதிரி சுபாவம் இருந்ததுன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஈஸி நேச்சர் என்றால் எப்படிப்பட்ட நேரமோ, எப்படிப்பட்ட மனிதர்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையோ அதற்கேற்றாற்போல் அதை பகுத்தறிந்து ஈஸியாக இருக்க வேண்டும், ஈஸியாக ஆக்கிவிட வேண்டும். ஈஸி என்றால் அனைவருடனும் ஒத்துப்போக வேண்டும். அதாவது சுபாவம் அல்லது சம்ஸ்காரம் மேட்ச் ஆக வேண்டும். ஓம் சாந்தி.